ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு டே 2 ஆஃப் 15 சென்டென்ஸ் டெய்லி கற்றுக்கலாம். ஸோ இன்னைக்கு புது சென்டென்ஸ் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் இப்போது பேச முடியாது. ஸோ உங்களுக்கு யாராச்சும் ஒரு கால் பண்ணுறாங்க, டெய்லியுமே நம்ம ஃபோனில் பேசுவோம். யாராச்சும் கால் பண்ணுறாங்க, அப்போ உங்களால் பேச முடியாது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ கான்ட் டாக் ரைட் நவ். ஐ கான்ட் டாக் ரைட் நவ். ஸோ இங்கே வந்து பேச முடியாது, பேசுறதுக்கு இங்கிலீஷில் வந்து டாக்கு. ஸோ இப்போது அப்படிங்கிறதுனால ரைட் நவ் போட்டிருக்கோம். ஸோ பேச முடியாது அப்படின்னு நெகட்டிவ்ல வந்திருக்கிறதுனால நாட் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ கான்ட் டாக் ரைட் நவ் அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இது சரியான நேரம் அல்ல. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இது சரியான நேரம் அல்ல. ஸோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை செய்யறதுக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். சரியான அப்படிங்கிறதுக்கு ரைட்டு, ஸோ நேரம் அப்படிங்கிறதுக்கு டைமு, அல்ல அப்படிங்கிறதுனால நாட் வந்திருக்கு. ஒருவேளை இது எப்படி பாசிட்டிவா இது சரியான நேரம் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். பிறகு மீண்டும் அழைக்கவும். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பிஸியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுறியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கால் மீ பேக் லேட்டர். கால் மீ பேக் லேட்டர். அடுத்த சென்டென்ஸ், நான் உங்களை புரிந்து கொள்கிறேன். ஸோ நான் வந்து உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. யாராச்சும் கன்சோல் பண்ணுறோம், யாராச்சும் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனைன்னு வரப்ப, நீ கவலைப்படாதப்பா, நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. அடுத்தது, இது நல்ல யோசனை. இது நல்ல யோசனைப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தட்ஸ் அ குட் ஐடியா. தட்ஸ் அ குட் ஐடியா. எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஐ லைக் இட். ஐ லைக் இட். ஸோ தயவு செய்து தெளிவாக சொல்லுங்கள். ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கிளியர்லி. இங்கே தயவு செய்து அப்படிங்கிறதுனால ப்ளீஸ் போட்டிருக்கோம். ஸோ தெளிவா அப்படிங்கிறப்ப கிளியர்லி வருது. சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் கிளியர்லி. அடுத்தது, நான் உடனே வருகிறேன். ஸோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு கால் பண்ண நான் உடனே வருகிறேன் அப்படிம்போம் இல்லையா? ஸோ ஐ எம் கம்மிங் ரைட் அவே. ஐ எம் கம்மிங் ரைட் அவே. ஸோ இந்த இடத்துல ரைட் அவே அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதை பற்றி நான் யோசிக்கிறேன். ஏதாச்சும் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, அதை பற்றி நான் யோசிக்கிறேன், யோசிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் ஐ வில் திங்க் அபவுட் இட். ஐ வில் திங்க் அபவுட் இட் அப்படிங்கிறது. ஸோ தயவு செய்து மீண்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஸோ ப்ளீஸ் சே இட் அகைன். ப்ளீஸ் சே இட் அகைன். மீண்டும் அப்படின்னா எகைன் வந்துடும். ஸோ சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப சே இட், தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ் வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இது மிகவும் உதவிகரமாக உள்ளது. ஸோ யாராச்சும் இப்போ நான் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறதே உங்களுக்கு வந்து ஒரு வேளை இது ரொம்ப எனக்கு உதவியாக இருக்குது, நான் இங்கிலீஷ் பேசுகிற டே டு டே லைஃப்பில் இங்கிலீஷ் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, நான் உடனே பார்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஸோ ஐ வில் செக் இமிடியேட்லி. உடனே அப்படின்னா இந்த இடத்துல இமிடியேட்லி. ஸோ ஐ வில் செக் இமிடியேட்லி அப்படிங்கிறது வரும். ஸோ நான் தவறாக இருந்தால் மன்னிக்கவும். நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடு அப்படிங்கிறதுக்கும் ஸோ சாரி இஃப் ஐ எம் ராங். இங்கே பார்த்தீங்களா, தவறாக இருந்தா, ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இஃப் போட்டிருக்கோம். ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தா அப்படிங்கிறதுனால சாரி இஃப் ஐ எம் ராங் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அடுத்தது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி. நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி. நாம் இதை முடிப்போம் அப்படிங்கிறதுக்கு லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து டே 2 ஆஃப் இங்கிலீஷ் பேசலாமா? இந்த மாதிரி டெய்லியும் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் புது சென்டென்ஸோட பார்க்கலாம். பாய் பாய்.